வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடித்தமான சத்தான சத்து மாவு வச்சு நான் சாக்லேட் டேஸ்ட்டில் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சத்து மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டிருக்கிறேன் சாக்லேட் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இந்த சத்து மாவில் ஏற்கனவே நல்லா இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து இந்த மாவு கூட ஒரு முட்டை அடித்து ஊற்றிருக்கிறேன். இது கூடவே 4 ஏலக்காயும் போட்டிருக்கிறேன். அடுத்து நம்ம மாவு அளந்தெடுத்து அந்த கப்பிலே 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப்பு இது கூட கலந்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், மாவு நல்லா கேக்கு தேவையான பதம் வந்திருக்கு. இப்போ இந்த மாவை அப்படியே வச்சுட்டு நம்ம பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்தை ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்குறேன் எல்லா இதுலேயும். பாருங்கள், இது மாதிரி எல்லா இடமும் படும்படியாக மாவை கொஞ்சம் தட்டி தட்டி எல்லா இடமும் பட வைக்கணும். கை வச்சு தேய்க்கக்கூடாது, மாவு கையோடு வந்துடும். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றி வச்சிடலாம். மாவு ரெடியானது நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு சூடாக்கி வச்சுருக்கிற குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த மாவு பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சிடலாம். குக்கர் மூடியில் உள்ள விசில் அந்த ரப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். தீயை குறைச்சி மிதமான சூட்டில் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த கேக் ரெடி ஆகுறதுக்கு. கேக்கு மாவு நல்லா வெந்து கேக்கு பதம் வந்ததும் நல்ல ஒரு கேக் வாசனை வரும். அப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லைன்னா கத்தி ஏதாவது உள்ளே விட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த குக்கர்லேருந்து கேக் பாத்திரத்தை வெளியே எடுத்துடலாம். கேக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது மாதிரி சைடெல்லாம் கொஞ்சம் இலக்கி கொடுத்தோன்னா அழகாக அடர்ந்து நல்லா பக்குவமாக கேக் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா இலக்கி கொடுத்து இந்த கேக்கை வேற ஒரு பாத்திரத்தில் இப்படி கமத்தி தட்டினோன்னா அழகாக அடர்ந்து வந்துடும். பாருங்கள், கேக் சூப்பராக அழகாக அடர்ந்து நல்லா பக்குவமாக வந்திருக்கு. பாருங்கள், சத்து மாவில் ஈஸியாக செய்யக்கூடிய சாக்லேட் சத்து மாவு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், கடையில் உள்ள சாக்லேட் கேக் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக சாக்லேட் சத்து மாவு கேக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை பீசஸ் போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.